ஜென்ம சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். பணம் கொடுத்து ஏமாந்தாச்சு, காதல்னால ஏமாந்தாச்சு, நட்புனால ஏமாந்தாச்சு, தொழிலால ஏமாந்தாச்சு, ஏமாற்றம்ன்றது அதிகமாக இருக்கு. தொழிலில் நஷ்டம் வந்துருச்சு, எல்லா பக்கமும் இடிக்கிறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இப்போ கும்பராசிக்காரர்கள் எல்லாரும், குறிப்பாக இளைய பருவத்தினர், ஒரு 35 வயது கீழே இருக்கீங்களா, இங்கே வேலையா, வருமானமா, காதலா, வாழ்க்கையா இப்படின்றது எதுல தான் அப்படின்றத முடிவு எடுக்க முடியாத ஒரு அமைப்புகளில் தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க. இந்த இளைய பருவத்தினருக்கு இப்போ காதல் விவகாரத்தில் இருக்கிற பிரச்சனையில நல்ல முடிவு சொல்ல முடியாதுங்க. இது தொடரும். இப்போ நீங்கள் என்னதான் என்ன ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்பில் ஏசினாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் என்னதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அந்தஸ்து, வருமானம், தொழில் அத்தனையும் அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம் கண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லது பெருசாக இன்னும் நடக்கலை. ஆனால் இப்போ என்ன விஷயம் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, வருமானம் கைக்கு வர மாட்டேது, நானே வேலைக்கு எழுந்திரிச்சு போக முடியல. கும்பராசிக்காரங்க இளைய பருவத்தில் குறிப்பாக காதல், தொழில் அமைப்புகளில் எல்லாம் ஆட்டம் கண்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு